Hello everyone, நான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீட்டில் மெயினாக பார்க்க போகிறோன்னா ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு நான் கனெக்டிங் ஸ்பேர் அதோட சரௌண்டிங் ஸ்பேஸில் என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் பேட்டர்ன்ஸை உருவாக்குது அண்ட் அந்த ஸ்பேருக்கு உள்ளேயே என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸை உருவாக்குது அப்படின்றத மேத்தமெட்டிக்கலாக டெரைவ் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்பியர். ஓகே, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் கேட்டலார்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியர் ஒரு இன்சுலேட்டர்ஸ்னால மேடாக இருக்குது. ஸோ கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டருக்குமான வித்தியாசம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லிட்டுருப்பேன். ஒரு கண்டக்டர்ஸை பொறுத்தவரை நீங்கள் அந்த கண்டக்டர்ஸ்க்கு ஏதாவது எக்ஸசிவ் சார்ஜஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த சார்ஜஸ் அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸில் மட்டும்தான் ரிசைட் ஆக முடியும். பட் இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் த கேஸ். நீங்கள் ஒரு இன்சுலேட்டருக்கு ஏதாவது சார்ஜஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த சார்ஜஸ் த்ரூஅவுட் த என்டையர் வால்யூம் ஆஃப் த இன்சுலேட்டர் ஆக்குபை ஆக முடியும். இதுதான் ஒரு கண்டக்டருக்கும் ஒரு இன்சுலேட்டருக்குமான அண்ட் மெயின் டிஃப்ரென்ஸஸே. அப்போ இந்த ஸ்பேர் ஒரு இன்சுலேட்டர்ஸ்னால மேடாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு கியூன்ற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ஜ் த்ரூஅவுட் த என்டையர் வால்யூம் என்ன இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் கொடுத்த சார்ஜ் த்ரூஅவுட் என்டையர் வால்யூம் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. இந்த சார்ஜஸ்னால அவுட் சைட் ரீஜன்ஸில் என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உருவாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு கெட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்சைட் ரீஜன்ஸ்க்கு வரலாம். ஓகே, லெட்ஸ் சே தட் இந்த ஸ்பியரோட சென்டரில் இருந்து ஒரு 6 தூரம் தள்ளி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க வெளியே. ஓகே, இந்த பாயிண்ட்டை பீன்னு வச்சுக்கலாம். இந்த பீன்ற பாயிண்ட்டில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் என்ன அப்படின்ற நம்ம கெட் பண்ணணும். எப்படி கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அகைன் யூ கேன் யூஸ் த Gauss law, ரைட்? ஸோ இந்த பீன்ற பாயிண்ட்டை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அண்டு நீங்கள் லாஜிக்கை யூஸ் பண்ணால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்பியர் அதோட சரௌண்டிங் ஸ்பேஸில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் எப்படி உருவாக்கும்னா, ஓகே, இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லாட் ஆஃப் பாஸ் சார்ஜஸ் த்ரூஅவுட் த என்டையர் வால்யூம் ஃபில்லாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாஸ் சார்ஜ் உருவாக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ் சார்ஜ் உருவாக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாஸ் சார்ஜ் உருவாக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட இந்த காம்பனண்ட்டும் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட இந்த காம்பனண்ட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போ ஒன்லி தி ரேடியல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் ஆர் கோயிங் டு சர்வைவ். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ ஒரு ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ரேடியல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் சர்வே ஆகும் அண்ட் டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் எல்லாமே டை ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே இந்த ஒட்டுமொத்த ஸ்பியர் உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி பாயிண்டட் அலாங் திஸ் வே. ரேடியலாக மட்டும் தான் பாயிண்ட் பண்ணியிருக்க போகுது. சாரி, இட்ஸ் a radial direction. This is the radial direction. Okay, and இப்போ நம்ம இந்த Gaussian சர்ஃபேஸ்க்கு Gauss law அப்ளை பண்ணலாம். Gauss law என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன சொல்லும், E vector dot ds vector over the closed surface integral which is equal to q enclosed by epsilon naught. அதாவது ஒரு Gaussian சர்ஃபேஸ் வழியாக பெனட்ரேட் ஆகிட்டு வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் தான் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான். ஸோ அப்போ ஒரு Gaussian சர்ஃபேஸ் வழியாக, ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் வழியாக வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸோட எண்ணிக்கை எதுக்கு ப்ரொபோஷனல்னு பார்த்தா அந்த Gaussian சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ண போகிற அமௌண்ட் ஆஃப் சார்ஜுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றதான் Gauss law. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம் டேரெக்டாக. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பாருங்களேன். ஜஸ்ட் see that. அப்போ இந்த பீன்ற பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்குது, ரேடியல் டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பேட்ச் ஏரியா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்ச் ஏரியா வெக்டர் என்ன, இட்ஸ் ds வெக்டர். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸ்லையும் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் அங்கே இருக்கக்கூடிய பேட்ச் ஏரியாவும் எப்படி இருக்குது, பேட்ச் ஏரியா வெக்டர்ஸும் it is going to be pointed in the same direction. அப்போ E vector dot ds vector. ஓகே, இந்த ஏரியா இன்டெக்ரலில் நம்ம என்டையர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்லையும் E வெக்டரும் அங்கே இருக்கக்கூடிய ds வெக்டரும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதை E vector dot dsஐ சிம்பிளி EDSன்னு எழுதிக்கலாம். ஓகே, over the closed surface integral which is equal to q enclosed by epsilon naught. இந்த Gaussian சர்ஃபேஸ்க்கு உள்ள என்க்ளோஸ் ஆன டோட்டல் சார்ஜ் என்ன, டோட்டல் சார்ஜே q தான், ரைட்? ஸோ அப்போ நமக்கு Gauss lawவோட அதர் சைட் கிடச்சிருச்சு. இட்ஸ் q by epsilon நாட்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ ஒன்லி இந்த சைடை மட்டும் தான் கெட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் EDS இது ஈயோட வேல்யூ எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்களேன். just try to understand this. In the Gaussian surface la kudiya, that is in the sphere la kudiya each and every point
அந்த ஸ்பியரில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தள்ளியிருக்கு. அப்போ இங்கே கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு பி சேம். பிகாஸ் இதை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால. இந்த ஸ்பியரில் கூட ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் ஓகே இந்த அதாவது நம்ம காஸியன் சர்ஃபேஸ் கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு கன்சிடர் பண்ண ஸ்பியரில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தள்ளியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இங்கே கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுதான் இங்கே கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஸோ அதான் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும். அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸ்லேயும் சேமாக இருக்கிறனால இ கேன் பி ட்ரீட்டட் அஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ இ என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ ஒன்லி டிஎஸை மட்டும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த டிஎஸை க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பண்ணுறோம் ஃபார் என்டையர் காஸியன் சர்ஃபேஸ். அப்போ இந்த மாதிரி டிஎஸ் 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 இந்த மாதிரி இன்டெக்ரல் பண்ணிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். என்டையர் காஸியன் சர்ஃபேஸோட ஏரியா கிடச்சிரும். அது என்ன வரும், 4πr² வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு Q/ε0. அப்போ ஈயோட வேல்யூ என்ன வந்துடும், E ஈக்குவல் டு Q/4πε0 r² வந்துடும். இந்த எண்ட் ரிசல்ட்ஸை பாருங்கள். லிட்டரலாக இந்த என்டையர் கியூன்ற சார்ஜும் சென்டரில் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் சார்ஜ் இந்த பிளேஸில் என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை உருவாக்கியிருக்கோமோ த சேம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் த என்டையர் நான் கண்டக்டிங் ஸ்பியர்ஸும் உருவாக்குது அதோட அவுட் சைட் ரீஜன்ஸில். ஸோ இந்த நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு இன்சைட் ரீஜன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் யூ கேன் யூஸ் த காஸ் லா பட் வித் ஒன் லிட்டில் டிஃப்ரென்ஸ். வேறு ஸோ இப்போ அந்த நான் கண்டக்டிங் ஸ்பியரோட இன்சைட் ரீஜன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஸ்பியரோட சென்டரில் இருந்து ஒரு ஸ்மால் ஆர்ன்ற தூரம் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இந்த பாயிண்ட் திஸ் டைம் நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு உள்ள லையாது. ஸோ இந்த பாயிண்டில் இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அகெயின் நமக்கு இந்த த்ரூஅவுட் த என்டையர் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் சார்ஜஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், ரைட், இந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை கெட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம மறுபடியும் காஸாவது அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பீன்ற பாயிண்ட் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வேணும் இல்லையா, ரைட். இது நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்னா இந்த ஹோல் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் ஸ்பியரை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பியர், இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். புரியுதா? அதாவது இது வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, இதை வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் செல்லில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால இந்த பாயிண்டில் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் உருவாயிருக்காது. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு கண்டக்டிங் ஸ்பியருக்கான டெரிவேஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஷெல்ஸ் ஷேப்பில் ஒரு கண்டக்டிங் ஷெல் இருக்குன்னா அதுக்கு உள்ள எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எவ்ரிவேர் ஜீரோன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ஐடியா தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை வந்து ஒரு ஸ்பெரிக்கல் செல் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்கு உள்ள இந்த சார்ஜஸ்னால எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ஃபீலிங் உருவாயிருக்காது. ஸோ இந்த சார்ஜஸ் எந்த விதத்துலையும் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறதில்ல. அப்போது இந்த பாயிண்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் உருவாதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இந்த குட்டி ஸ்பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால மட்டும்தான் உருவாயிருக்கணும். ஸோ இந்த குட்டி ஸ்பேருக்குள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜை Q' வச்சுக்கலாம். அண்டு நம்ம ப்ரீவியஸ் யூஸ் பண்ண அதே ஐடியா யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த Q' சார்ஜஸ்னால தான் இங்கே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உருவாதுன்னா ஜஸ்ட் see that. அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், Q' by இந்த ரேடியஸ் என்னது, இட்ஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, பட் இப்போ கொஷின்ஸ் டிஃபிகல்ட்டி என்னென்னா நமக்கு Q' கெட் பண்ணணும். Q' எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்களேன். வி நோ வெரி கிளியர்லி, நம்ம ஆல்ரெடி வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரைட். வாட் இஸ் தட்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இதில் ப்ரெசென்ட்டாக இருந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை Q வச்சுக்கிட்டாச்சு. அண்ட் இந்த ஸ்பியரோட டோட்டல் வால்யூமை 4/3πr³ வச்சுக்கிட்டாச்சு. இதோட ரீசனை வேணும்னு சொன்னோம், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்னு சொன்னோம். இந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியோட எந்த வால்யூமை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுக்குள்ள கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இட் கேன் கிவ்ஸ் அஸ். ஸோ இந்த வால்யூம் என்னன்னு பாருங்களேன்.
இந்த வால்யூம் என்னன்னு பாருங்கள், இந்த வால்யூமை வி டேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வி டேஷை இந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிரும், க்யூ டேஷ் கிடச்சிரும். இப்போ க்யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ரோ இன்ட்டு வி டேஷ். ரோக்கு பதிலாக க்யூ பை 4/3 பை ஆர் க்யூப்னு போட்டுக்கலாம். வி டேஷ்க்கு பதிலாக இந்த ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் என்னென்னு பாருங்கள், ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் என்ன, ஸ்மால் ஆர். ஸோ அப்போ இந்த ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் வந்து இட்ஸ் 4/3 பை small r cube. 4/3 pi, 4/3 pi. It can be cancelled off. அப்போ q dash என்ன வந்துருச்சு, q dash is equal to q by r cube into r cube வந்துரும். இந்த q dash கொண்டு போய் இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ the electrical field in the inside regions, okay, electrical field in the inside regions என்ன வந்துருது எனக்கு, E equal to k q dashக்கு பதிலாக q by r cube into small r cube divided by r square வந்துரும். இந்த r squared இந்த r cubeல இருக்க ஒரு r squared cancel off ஆயிரும். I'll be having kq into r by capital R cube வந்துரும். அப்போ electrical field inside a non-conducting sphere is equal to kq small r by r cube வந்துருச்சு. இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கலான்னு பாருங்களேன். அப்போது எக்ஸாக்டாக ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியரோட சென்டரில் இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஆர் ஈக்குவல் டு 0னா ஈயோட வேல்யூ என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அப்போ ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியர்லையும் எக்ஸாக்டாக சென்டரில் மட்டும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ ஆகுது, 0 ஆகுது. பட் இந்த அதர் ரீஜன்ஸ் as the r value started to increase, as the radial distance value started to increase, electrical field value என்ன ஆகிட்டே வருது, increase ஆகிட்டே வருது in linear way. And as the r value got equal to the radius of the sphere, அப்போ என்ன வந்துடும், at r equal to capital R, அதாவது நம்ம உள்ளே இருந்து அப்படியே மெதுவாக சர்ஃபேஸ்க்கு வரோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக சர்ஃபேஸ் ரீச் ஆகிறப்போ அந்த லொக்கேஷன்ஸில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன வந்துடும், KQ R by R cube வந்துடும். இதை கேன்சல் பண்ணுறப்போ KQ by R ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போது ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் பாடியோட உள்ளே இருந்து வெளியே வர வர எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சர்ஃபேஸ் ரீச் ஆன உடனே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட வேல்யூ இது. சர்ஃபேஸை விட்டு வெளியே தாண்டி போகிறப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து இட் இஸ் டிகேயிங் அஸ் KQ by small r squared மாதிரி டிகே ஆகிட்டே போகுது. ஸோ இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.